சரி, எல்லாருக்கும் ஒரு அபிவாத்தியம் சொல்லு. அது டிஷ்ஷை பண்ணி முடிச்சுட்டு இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அவசர அவசரமா சமைச்சோம், கரண்ட் போயிடுவேன். அபிவாத்தியம் சொல்லி நீங்க என்ன பண்ண போறேன்னு சொல்லு. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நீஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுறேன். இன்னைக்கு பூசணிக்காயில மோர் கூட்டு பண்ண போறோம். அது காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அவியலுக்கு முக்கியமா பூசணிக்காய் வேணும். பூசணிக்காய் முருங்காய் முக்கியமா வேணும். அது கிட்டத்தட்ட அது அவியல் மாதிரி தான் இருக்கும் வச்சுக்கோங்க. அந்த டேஸ்ட் தான் வரும் இதுல. அதனால மோர் கூட்டு பண்ண போறேன். காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். எதோட பெஞ்சு சாப்பிட போறோம்? நாம வந்து இன்னைக்கு தேங்காய் தொகையல் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. இந்த மழைக்கு சூப்பரா இருக்கும். சரி, பூசணிக்காய் மோர் கூட்டுக்கு ஃபர்ஸ்ட் பூசணிக்காய் நறுக்கிக்கிறோம். பூசணிக்காயில விதவிதமா பண்ணலாம். பூசணிக்காயில முதல்ல மோர் கூட்டு சொல்லிட்டேன். டால் பண்ணலாம், ரசவாங்கி பண்ணலாம், கறி கூட பண்ணுவாங்க. அதுலாம் கெட்டி பூசணிக்காயா இருந்ததுன்னா கறி கூட பண்ணுவான். இது நார்மலா தான் இருக்கு. இது நான் கெட்டியா தான் இருக்குது. அதுக்கு இப்போ நான் கறி பண்ண போறது இல்லை. சரி, இதுல இருக்க சீடெல்லாம் எடுத்துட்டேன். 1-2 இருந்தா தப்பு இல்லை. சரி, ஓகே. அது ஒன்று தெரியுமா, அந்த சீட்ல பொட்டாசியம் இருக்காமே. எல்லாத்துலயும் இருக்கு பொட்டாசியம், மெக்னீசியம். போடு. கல்லுப்பு. நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்றேன். கல்லுப்பை போட்டுட்டு தேவைப்பட்டா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். வெள்ளையா இருக்குன்னா அப்படியே வச்சுடலாம். சரி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விடணும். அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி. இது சுமாரா 4 கப்பு பூசணிக்காய் நறுக்கினதை பார்த்தேன். ஆமா, ஓகே. இதுவே தண்ணி விட்டுக்கும். ஸோ அடி பிடிக்காம இருக்கிறது. ஆமா, அடி பிடிக்காம இருக்குது. இது போகிறோம். 1/2 டம்ளர் தண்ணி போகிறோம். இது எத்தனை விசில்? நான் ஒரு 3 விசில் 4 விசில் வைப்பேன். பழைய அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய இது இல்லை, வெந்துடும். அப்புறம் திருப்பியும் அரைச்சி விட்டு கொதிப்போம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் வேகும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்றேன். வெரி குட். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். வெளியில் வந்ததுன்னா வேஸ்ட்டாக போகும். சிம்மில் கரெக்டாக அதுக்குள்ளே வெயிட் எடுத்து ரெடியாக வச்சுட்டுருவேன். வெயிட் எடுத்து அது ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் சில பேர் ஸ்டீம் வரதுக்கு முன்னாடி கூட போட்டுருவோம். அந்த ஓட்டை அடையாமல் இருக்கணும். ஓட்டை அதுக்கு தான். எதுக்கு ஸ்டீம் வந்தப்புறம் போடுறதுன்னா, ஏதாவது சின்ன பார்ட்டிகிள்ஸ் அடைச்சிட்டு இருந்தா ஸ்டீம் வராது. ஆமாம், அதனால தான் ஸ்டீம் வந்தப்புறம் போடுறது. இல்லாட்டா சில பேர் வந்து குத்துவா ஊதுறது. அத்தனை எனக்கு பிடிக்காது. உப்புன்னு ஊதினாக்கா அது பிடிக்காது. அது இதால் குத்துவா, சின்ன ஊசி வச்சுட்டு குத்தி இது விட்டு பண்ணுவா. வேண்டாமே, ஸ்டீம் வந்த அப்புறமே போடுவோம். நாங்கள் எந்த ஒரு பிடிப்போம், நாங்கள் எந்த ட்ரெயினை பிடிப்போம். சவுண்டெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடுத்து. கேஸ் எடுத்துடுவேன். இதில் இன்னொன்று பண்ணேன். ரசத்துக்கு பருப்பு இது மேலே வச்சுட்டேன். ஓகே. அரிசி, கடலைப்பருப்பு இதை வந்து ஊற வச்சிருக்கேன். ஆமாம். அப்புறம் மிளகா, இஞ்சி, 2 மிளகு போட்டுப்பேன். 2 மிளகு. ஓகே. இது தேங்காய். குவான்டிட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருது. இது வந்து தேங்காய். எவ்வளோ தேங்காய் போட்டுப்பேன்? தேங்காய் வந்து அளவு கம்மிங்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் போட்டுப்பேன். 3 ஸ்பூன் போட்டுப்பேன். யூஎஸ்லாம் சொல்லிக்கலாம். நான் பார்த்து மூஞ்சியை காமிச்சு தான் பேசணும்னு நினைச்சோம். ஆனா என்ன நடக்கிறது சென்னையில? ஆமா, மழை. நியூஸ்ல வேற சொல்லிட்டே இருக்கானா, ஹெவி ரெயின், புயல் வரும்னு இருக்கானா. கரண்ட் மெயினா சேஃப்டிக்காக கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாளே, அதுக்காக நம்ம சேஃப்டிக்காக முதல்ல பண்ணிடலாம். அது சரி. எப்படி கரண்ட் போகும், எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் போகும், என்னாலே வேலை பார்க்கக்கூடிய. கரெக்ட். தேங்காய் போட்டிருக்கேன். சரி, போடு. கடலைப்பருப்பு, அரிசி ஊற வச்சது போட்டிருக்கேன். இந்த மிளகா, இஞ்சி இதை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போதான் சீக்கிரம் மெசி முடிச்சு நிற்கும். இல்லை, அதாவது அது என்ன ஒன்றா ஒரு பக்கமாக போய் உட்காந்துக்கும். ஒருத்தர் வாயில் ஆம்பிடும். இதை அப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். மிளகு போட்டால் வாசனையாகவும் இருக்கும், இந்த வெதருக்கும் நல்லது. 2 மிளகுன்னு இருக்கே, 2 தான் எடுக்கணும். அது மாதிரி எடுக்கக்கூடாது, 2 தான் எடுக்கணும். அப்போ அது 2 இல்லை, எவ்வளோ இஞ்சின்னு சொல்லிட்டு எவ்வளோ போடுறப்ப. இதனால தான் பாதி பேருக்கு சமையல் வர மாட்டேங்குது. எவ்வளோ தப்பா பண்ணுறேன். அவ்வளோ 1, 2, 3 நிறைய போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகு. ஓ, 1/4 இருக்காது, எண்ணிக்கையில் 8 மிளகு. சின்ன சின்னதாக 2 மிளகு சொல்லிட்டு 8 மிளகு போடுறீங்க. வாயால் சொல்ல 2 போட்டுக்கோ அப்படிம்பா. அது சரி. நம்ம இந்த ஜென்ரேஷன் கரெக்டாக 2 தான் போடும். இதான் கன்சிஸ்டன்சி. சட்னி மாதிரி இருக்கு. பச்சை மிளகா போட்டதுனால. போட்டியா பச்சை மிளகா? பச்சை மிளகா போட்டதுனால. ஓகே ஓகே.
இப்போது இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இப்படி கொதிக்க வைக்க போகிறோம்ல, திருப்பி இந்த பச்சை வாசனை போக கொதிக்க வைப்போம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். சரி, இது எத்தனை நேரம் கொதிக்க விடணும்? ஒரு 3 minutes. ஒரு கொதின்னு சொல்லி என்கிட்ட வாங்கிப்பேன்னு நினைச்சேன். ஆமாம், இப்போது குவான்டிட்டி கம்மி, அதனால 3 minutes. அதுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசம் ஆகும். பச்சை வாசனை போகணும். பருப்புலாம் பச்சையா இருக்கு இல்லையா, அதனால டேஸ்ட் பண்ணி தான். கடலைப்பருப்பு, அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, பச்சை இஞ்சி, அதனால அது கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு. ஆமாம், லோ ஃப்ளேம் வைக்கணும். இல்லாட்டா இந்த அடியில் உட்காந்து அடி பிடிச்சி போயிடும். லோ ஃப்ளேமில் அப்பப்போ கலரிக்கணும். நான் கலரி கை விடாம கலந்துடுறேன். இல்லை, அப்பப்போ கலர்னா போகிறோம். கை விடாது கலர வேண்டாம். அப்பப்போ அதோட வேறு வேலையும் பார்த்துக்கலாம். இன்னைக்கு இதுக்கு என்ன காம்பினேஷன்? தேங்காய் தொகையல். தேங்காய் தொகையல். சரி, நம்ம ஃபைனல் பிளேட்டும் காமிச்சுவோம். அப்புறம் இந்த கொதியெல்லாம் போகிறதுன்னு கொஞ்சம் நல்லா தலைக்கரண்ட் 4 பக்கம் கொதிக்கணும். கொதிக்கிறது திக்காக எடுத்துப்பேன். நம்ம அதை அரைச்சி விட்டுவிட்டு கொஞ்சம் ஜலமும் விட்டேன் இல்லையா, திக்காக எடுத்து 3 நிமிஷமாக எடுத்துப்போம். நல்லா கலரி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறணும். ஆறினா விட்டு தான் தயிர் விடணும். அதில் தயிரோ மோரோ அவ சௌரியம் கன்சிஸ்டன்ட் தகுந்த மாதிரி. அப்புறம் தாளிச்சு கொட்டணும். தேங்காய் இந்த சூட்லேயே இப்போ தேங்காய் விட்டணும். விட்டுரு. இது நீ பெருங்காய பொடியே போடலையே? தாளிக்கட்டே போடலாம். சரி, தாளிக்கிறது தவிர கொஞ்சம் எண்ணெய் வாசனை போதும். பச்சை எண்ணெய். இதுக்கப்புறம் கலர மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அப்படியே மூடி வச்சுட்டா எண்ணெயை விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவேன். அப்புறம் எப்படி நம்ம வந்து தாளிச்சு கொட்டு கலரிப்போம். சரி, ஓகே. ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் தாளிச்சு கொடுப்போம். சரி, பூசணிக்காய் நல்லா ஆறி எடுத்தோம். தயிர் விடணும். நான் வீடியோ எடுக்கிறது அவசரப்பட்டு ஒரு கண்டி விட்டேன். 2வது கண்டி விடும். ரொம்ப 2 கரண்டி விட்டு போறோம். இந்த குவான்டிட்டிக்கு இது போறோம். அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணிட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதானே? ஆமா, தாளிச்சு கொட்டது ஆப்ஷனல். நான் சம்டைம்ஸ் தாளிச்சு கொட்ட மாட்டேன். வேண்டாமே, ஆல்ரெடி 2 கரண்டி எண்ணெய் விட்டேன். அதனால மறுபடியும் தேங்காய் எண்ணெய் தாளிச்சு கொட்ட வேண்டாம். தாளிச்சு கொட்டுறதா என்ன தாளிச்சு கொட்டுவேன்? தேங்காய் எண்ணெயில் கடுகு தான் தாளிச்சு கொட்டுவேன். இதில் இன்னொரு இது சொல்கிறேன் பாரு. உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்ட மாட்டோம் நம்பாத்தில். அது என்ன ஒரு சொல்லுவான்னா, இதுலலாம் வந்து தொகையலுக்கு போட்டோன்னு வச்சுக்கிறேன், கிரன்ச்சியாக கரக்கரன்னு இருக்கும். அதில் ஊறி போயிடும். அதனால பாட்டி வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டா. ஒன்லி இது போறோன்னு விடுவா, கடுகு போறோன்னு விடுவா. அது போட்டால் சவுக்குன்னு இருக்கும். இதுனா கிரன்ச்சியாக இருக்கும். தொகையில போட்டேன் வச்சுக்கோயேன், கிரன்ச்சியாக இருக்கும். இது கிரன்ச்சியாக இருக்காது. அதனால உளுத்தம்பருப்பு போடாதுன்னு விடுவா. நான் போடுறது இல்லை. சரி, ஓகே. சரி, எல்லாருக்கும் ஒரு மங்களத்தை போட்டுரும். இன்னைக்கு அவசர கோலம் அள்ளி தெளிச்சாலாம். அதெல்லாம் பார்த்தேன். கோலம் போட தெரியாமத்துக்கு கிடுக்கிட்டு கோலம் இப்படி இது விட்டாலும் அது வந்து ஒரு டிசைனாக போய் எடுத்தோம். அது மாதிரி அவசர கோலம் அள்ளி தெளிச்சாச்சு. என்ன காரணம்? மழையோ ஊத்துறது கொட்டிண்டு மானம் பொத்துன்றுத்து அப்படின்பா பெரிய. சரி, அதனால அப்படி ஊத்துறதா எனக்கு ஒரே பயம். கரண்ட் போயிடுத்துன்னா அப்புறம் அம்மியில அரைக்க முடியும்? அம்மி இருக்கு, ஆனா அம்மி ரெடியா இல்ல. அம்மி என்னமா ஆத்துல வச்சுட்டு இருக்கேன், அதை அரைக்கிற மாதிரி ரெடியா இல்லையே. ஆனா டேஸ்ட் சூப்பரா வந்திருக்கு. ஆமா, டேஸ்ட் நல்லா வந்திருக்கு. நான் கூட செல்ஃப் நிவேதியம். ஆமா, இதுல வந்து எல்லாமே அரைக்கிற சமையல வச்சுட்டேன். தொகையில அரைக்கணும், வீட்டுக்கு அரைக்கணும், இன்னைக்கு எல்லாமே அரைக்கணும். அவன் தான் சொல்லிட்டான்ல மழை பெய்ய போடுதுன்னு. அந்த காலத்து மாதிரி மழை பெஞ்சு லீவ் விட்டு மழை பெய்யாம இருக்கு. இந்த வாட்டி சொன்னா நடக்கணும். அது என்னமோ சொல்ல ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஒரு காலத்துல எல்லாம் மழை பெஞ்சு லீவ் விட்டுருவா குழந்தைகளுக்கு, வெயில் பட்டாட்டம் இறைக்கும். ஐயோ அப்படி மழை சொல்லி அவன் சொன்னா மழை வராது அப்படின்னு ஒரு பேர் வந்துருது. இப்ப அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. சேட்டலைட் அவ்வளோ அக்யூரேட்டா சொல்றது. அவன் சொல்லிட்டானா ஆத்துல உட்காந்துக்கலாம், வெளியில போறோம் கொடை எடுத்துட்டு போகலாம், ரெயின் கோட் போட்டுட்டு போகலாம், அந்த மாதிரி தைரியமா போகலாம். என்ன பண்றது, எனக்கு கரண்ட் போகாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் கிடுகிடுன்னு பண்ணி முடிச்சுட்டேன் எல்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட். சாப்பிட்டு பார்த்துட்டுனா நான் பண்ணி சாப்பிட்டா தான் டேஸ்ட் சொல்ல முடியும். நீங்க தானே பண்ண போறேன். கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா அதையும் சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல என்ன போட்டிருக்கோம் சொல்லு எல்லாருக்கும். இன்னைக்கு அவசர கோலம் அள்ளி தெளிச்சாச்சு. என்ன மழை வேற பெய்யறதா, கரண்ட் எப்ப நிறுத்திடுவாளோ, சேஃப்டிக்காக நிறுத்திடுறா இல்லையா, கரண்ட் நிறுத்திடுவான்ட்டு விடுன்னு வகைகளுக்கு வறுத்து அரைச்சு
தேங்காய் தொகையல், அப்புறம் வந்து இந்த வருஷம் நல்லா இருக்கும் கடலைப்பருப்பு வச்சு பண்ணியிருக்கேன். நான் வந்து நான் வேற வேலை வேலைன்னு பேசுறேங்கிறாவோ கொடுத்துருக்காரு. அதனால அதுக்குள்ள குடுகுடுன்னு சொல்லி முடிச்சுடுறேன். அது வேற மியூசிக் வேற எப்போதும் நமக்கு சைடு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம நம்ம யூடியூப் வந்து வருது. அதனால அது மோர்க்கூட்டு, பூசணிக்காய் மோர்க்கூட்டு, அதுவும் நம்ம சேனல்ல இருக்கு. நீங்கள்லாம் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோ லிங்க் நம்ம ஸ்டோரியில கொடுத்துருவோம். ஓகே.